இங்கிலாந்துக்கு எதிராக ஹைதராபாத் நகர்ல 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரோட முதல் போட்டியில இந்தியா விளையாடி வர்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்ச இங்கிலாந்து பிளேயர் பென் ஸ்டோக்ஸ் 70 ரன்ஸ் எடுத்தப்பவும் இதர பிளேயர்ஸ் கை கொடுக்க தவறினதால 246 ரன்ஸ் மட்டுமே இங்கிலாந்து எடுத்தாங்க. இந்தியா சார்பில் அதிகபட்சமா அஸ்வின் மற்றும் ஜடேஜா தலா 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அதைத் தொடர்ந்து களத்துல இறங்கின இந்தியா தங்களோட முதல் இன்னிங்ஸ்ல சிறப்பா விளையாடி 436 ரன்ஸ் எடுத்தாங்க. அதிகபட்சமா ஜெய்ஸ்வால் 80 ரன்ஸ், ராகுல் 86 ரன்ஸ், ரவீந்திர ஜடேஜா 87 ரன்ஸ் எடுக்க இங்கிலாந்து சார்பில் அதிகபட்சமா ஜோ ரூட் 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதை தொடர்ந்து விளையாடி வர்ற இங்கிலாந்து 3வது நாள் முடிவில் 6 விக்கெட்ஸுக்கு 316 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த அணிக்கு ஓலி போப் அபாரமான சதமடிச்சு 148 ரன்ஸ் எடுத்து சவாலை கொடுத்து வர்றாரு. அதனால 126 ரன்ஸ் முன்னிலையில இருக்கிற அந்த அணிய சீக்கிரத்துல ஆல் அவுட் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இந்தியா இருக்காங்க. முன்னதா இந்த போட்டியில பந்து வீச்சுல 3 விக்கெட்ஸ் எடுத்த ஜடேஜா பேட்டிங்ல சவாலான மிடில் ஆர்டர்ல 87 ரன்ஸ் எடுத்து இந்தியாவுக்கு வலு சேர்த்தாரு. இந்த நிலைமையில இந்திய பிளேயர் ரவீந்திர ஜடேஜா வளர்ந்த பிளேயரா முதிர்ச்சியை கண்டு பெரிய முன்னேற்றத்தை சந்திச்சிருக்கிறதா முன்னாள் இங்கிலாந்து பிளேயர் கெவின் பீட்டர்சன் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. மேலும் எந்த வகையான கிரிக்கெட்லையும் அனுபவத்தை விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு தெரிவிக்கிற அவரு இது பத்தி ஸ்போர்ட்ஸ் 18 சேனல்ல என்ன பேசியிருக்காருன்னா, உங்களுக்கு வயது அதிகரிக்கும் போதுதான் முதிர்ச்சி கிடைக்கும். அப்போதான் உங்களோட விளையாட்டையும் அணிக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றதையும் நீங்க அதிகமா புரிஞ்சுக்க முடியும். மேலும் அணிக்குள் நீங்க நல்ல சூழ்நிலையில இருக்கிறதா உணர்வீங்க. அந்த வகையில ஜடேஜா வளர்ந்த பிளேயரா உருவெடுத்திருக்காரு. அவர் வளரும் பிளேயர் கிடையாது. தற்போது நல்ல முதிர்ச்சியை கண்டிருக்க அவரு தன்னோட விளையாட்டை நல்லா புரிஞ்சிருக்காரு. அந்த வகையில களத்துல நீங்க அதிக நேரத்தை செலவிடும் போது கச்சிதமா உணர்வீங்க. உங்களால அனுபவத்தை பணத்தை கொடுத்து எப்பவுமே வாங்க முடியாது. அதனால உங்களோட அனுபவம் மிகுந்த பிளேயர் போட்டிய தெரிஞ்சுக்கும் போது உங்களோட அணி அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு.